ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்த காரியம் கைகூடி வரும். வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைது உனக்கு உணர்த்தப்படும். அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான காலம் வரும். அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய். வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு. உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும். நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா? அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே. நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன. மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன். உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே. உன்னுடைய காலங்கள், கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும். நான் மாற்றுவேன். வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கின்றேன், இருப்பேன், என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன். நம்பிக்கை கொள். கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும்? ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? ஏன் குழப்பப்படுகிறாய்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா? அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன். பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன். தைரியமாக இரு. நம்பிக்கை இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன். எப்பொழுதும் என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு ஏறு. எல்லாம் சரியாகும். அது தானாகவே சரியாகும். கவலைப்படாதே. வெற்றி செய்தி உனக்கு வந்து விட்டது. நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது. உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓடப் போகிறது. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது. நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும். நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடு. ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டு விடாதே. ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே. அதை செய்யவே செய்யாதே. உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். உன் அருகிலேயே இருக்கின்றார்கள். உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள். அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா? நீ பேரொளி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா? மின்னலை போல நீ வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி. நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம். எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இது என்னுடைய கட்டளை. எதுவாக இருந்தாலும், உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள். நானே உனக்கு தருகிறேன். என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம். என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன். உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன். என் செல்வமே, உன் வலி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன்.
உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன். அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே. தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது. காத்திரு. நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது. சந்தோஷமாகவே இருக்க போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது. சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது. நீ நினைத்தது நடக்கும். ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும். நிச்சயம் நான் உனக்கு அருகில் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன். என்னை மட்டும் நீ மறந்து விடாதே. என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி காலம் இது. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது. உனக்காக நிழலாக, என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு. என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக, அப்பாவாக, உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு. இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கட்டும். நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா. தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன். தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய். சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி விடுகிறேன். கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும், நான் அவர்களை பார்த்து கொள்வேன். நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன். கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கைகூடி வரும். நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம். அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும். நல்ல திசை, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன். உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். நல்லது நடக்கும். இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா? அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா? கவலையே படாதே, அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன். உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள். உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு. என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள். இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு. நிதானமாக இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன். ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது. நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது. நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன்.
நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது. என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம். அதை நீ முதலில் புரிந்து கொள். அதாவது நம்முடைய எண்ணங்களால், நாம் பேசுகின்ற சொற்களால், நாம் செய்கின்ற செயல்களால். அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா. பேசும்போது நிதானமாக பேசு. பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு. நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார். அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய். நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய். அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன். இனி கவலையே இல்லை. என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும். உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை, ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகளை நினைத்து உன் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும். அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான். இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான். அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே. இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார். அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும். நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய். இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு. நான் எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷ மனையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன். திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது. நான் பார்த்து கொள்கிறேன். உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது முற்றிலுமே தவறானது. அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது தேவையே இல்லாதது. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிறகு ஏன் உனக்கு அச்சம்? அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. உன் படிப்பு, உன் அறிவு, உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா? அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன். நான் தருவேன். உன்னுடைய கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும். நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். என்னை நம்பு. நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன். உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே. அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம்? நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன். நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும்.
அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தக்கூடாது. ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். வெற்றி மலையை உனக்கு குவியந்து குவியப் போகின்றது. வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நல்லது நடக்கும். எப்போதும் என்னுடைய எண்முகத்தை உன் நினைவில் வைத்து, என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். தான் உன்னுடைய வாழ்க்கையை தடம் பொருளாமல் வழிநடத்தி செல்லும். நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டு கொண்டிரு. உன்னுடைய சோகத்தை மாற்றி உன் மன மகிழ்ச்சி தருவி உன் உள்ளத்தில் அமர வந்திருக்கின்றேன். கலங்காதே. உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் எதிர்மறை எண்ணங்கள் மறையும். நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும். நீ என்ன நினைக்கின்றாயோ அதுபடியே உன் மனது சொல்லுவது போலவே செய்துவிடு. உன் வாழ்க்கை நன்றாக இருக்க நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். உன் பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லையா? உன் எண்ணத்தை கொஞ்சம் கவனித்துப்பார். நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் முற்று நோக்கு. உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய். அது உனக்கே தெரியவில்லை. இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மறையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள். எதிர்மறையை உனக்குள் இருந்து நீ வெளியேற்ற வேண்டும். நேர்மறையை உனக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நீ நினைத்தது அனைத்துமே எளிதாக உனக்கு கிடைக்கும். நான் செய்வது எல்லாமே உனக்கு தெரியவும் வரும். நீ சிந்திப்பதற்கும் உபயோகப்படுத்துவதற்கும் முதலில் நேர்மறையை கற்றுக்கொள். அதில் நீ கவனமாக இருக்க பழகு. நீ கேட்ட எத்தனை நல்ல நல்ல மாற்றங்களும் அடுத்தடுத்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் நீ கவனமாக இருந்தால் நான் சொல்வது அனைத்துமே உனக்கு எளிதாக நடக்கும். உன்னுடைய பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் என்னவென்று நீ அறிந்திருப்பாய். நான் சொல்வதை கவனித்து கேட்டுப்பார். நிச்சயம் உன் துன்பத்திற்கான காரணம் உனக்கு தெரிய வரும். நீ நன்றாகவே இருப்பாய். கவலை வேண்டாம். நீ உன் நிகழ்கால நிலைமையை கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதையே என்னுடைய சோதனைகள் என்று உன் கர்மாவை வெகு சீக்கிரம் கரைக்கவே என்று நினைத்துப்பார். நல்லது நடக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் சோதனை கடினமாகத்தான் இருக்கும். நல்லது நடந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த இன்பத்தை அனுபவிக்க இந்த துன்பத்தை நீ கடந்துதானே வந்தாக வேண்டும். கவலை வேண்டாம். நான் இருக்கின்றேன். தீக்குச்சியின் தலையில் தீ பற்றாமல் எந்த விளக்கும் எரிந்ததாக சரித்திரமில்லையே. அது எரிந்துதானே நமக்கு ஒளியை தருகிறது. அதுபோலவே நீ இந்த துன்பத்தை கடந்தால்தானே உனக்கு இன்பம் என்ற வெளிச்சம் உனக்கு கிடைக்க தெரிய வரும். நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கை மேன்மை பெறும். நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். ஆனால் அது உன் வாழ்க்கையில் அனுபவமாகத்தான் இருக்குமே தவிர கண்கட்டி வித்தையாக அது இருக்காது. நிச்சயம் நடக்கும். அது உனக்கு ஒரு அனுபவத்தை தரும். நான் தரும் அற்புதத்தை நீ ஏற்றுக்கொள். அந்த அற்புதம் உனக்கு நிகழப்போகின்றது. அது உன் வாழ்க்கையை மிக வெகுவாகவே சிறப்பாகவே மாற்றப் போகிறது. நல்லது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறப் போகிறது. இது என்னுடைய வாக்கு. நிச்சயம் பலிக்கும். எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷ மனையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும்போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன்.
திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது. நான் பார்த்து கொள்கிறேன். உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது முற்றிலுமே தவறானது. அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது தேவையே இல்லாதது. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிறகு ஏன் உனக்கு அச்சம்? அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. உன் படிப்பு, உன் அறிவு, உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா? அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன். நான் தருவேன். உன்னுடைய கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும். நான் நம்ப வேண்டும் என்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். என்னை நம்பு. நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன். உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே. அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம்? நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன். நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும். அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்க செய்வேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தக்கூடாது. ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். வெற்றி மலையை உனக்கு குவியந்து குவியப் போகின்றது. வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நல்லது நடக்கும். எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும்.